வருகிற தமிழ் புத்தாண்டு அன்று, அதாவது 14/4/2025 திங்கட்கிழமை தமிழ் புத்தாண்டு வர இருக்கு. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நம்ம பூஜை அறையில் எளிமையாக ஒரு ₹10 கொடுத்து இந்த 3 பொருளை வாங்கி வைங்க. இந்த வருடம் முழுதுமே உங்ககிட்ட பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். 16 செல்வங்களும் சேரும். அந்த 3 பொருள் என்ன? அதை எப்படி நம்ம பூஜை அறையில வைத்துட்டு அடுத்து என்ன செய்யணும்? இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தின் முதல் நாள், அதாவது இந்த தமிழ் வருடத்தோட முதல் நாள். இந்த தமிழ் வருடத்தின் முதல் நாள் எளிமையாக இந்த 3 பொருளை ஏதாச்சும் ஒரு பொருளாவது வாங்குங்க. அப்படி இல்லைனா 3 பொருள் முடியும்னா 3 பொருளுமே வாங்கலாம். முதல் பொருள் பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே மங்களகரமான பொருள் குண்டு மஞ்சள் வாங்க சொல்லுவோம். அதே மாதிரி ஒரே ஒரு குண்டு மஞ்சள் அப்படி இல்லைனா ஒரு 3 குண்டு மஞ்சள் ஆச்சு நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. இரண்டாவது பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு. வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பு நீங்கள் இந்த சித்திரை மாதத்தின் முதல் நாள் வாங்கி பூஜையில் வைக்கிறது உங்களுக்கு நல்ல செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 3வது பொருள் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பொழுதுமே சரி எந்த ஒரு நல்ல நாட்களாக இருந்தாலும் சரி இனிப்பு வைக்கிறது உங்களுக்கு வீட்டில் இனிமையான செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த வகையில் உங்களால் முடியுன்ற பட்சத்தில் ஏதாச்சும் இனிப்புகள் வாங்கி வந்து வைக்கலாம். ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். அப்படி இல்லையா கொஞ்சமாக சர்க்கரை ஒயிட் சுகர் இருக்குது பார்த்திங்களா, அதை வாங்கிட்டு வந்து வைக்கலாம். இல்லை வெல்லம் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். நாட்டு சர்க்கரை வாங்கிட்டு வந்து வைக்கலாம். குறிப்பாக திங்கட்கிழமை அப்படின்றது சந்திர பகவானுக்குரிய ஒரு நாள். அதனால் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் சுகர் வாங்கிட்டு வந்து வைக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 3 பொருளுமே நீங்கள் பூஜையில் வைத்து வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எப்பொழுதுமே எங்கே வைப்பீங்களோ அங்கே மாற்றிக்கலாம். ஸோ இந்த 3 பொருளும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அனைத்து விதமான கஷ்டங்களும் நீக்கிறதுக்கு இது உதவி செய்யும். ஸோ நம்மளுடைய நேயர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இதற்கப்புறம் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ரொம்ப லென்த்தாக இருக்காமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 நிமிடத்துலேருந்து 2 நிமிடம் மேக்ஸிமம் ஒரு 3 நிமிடத்துக்குள்ளேயே நான் முடிக்கிற மாதிரி உங்களுக்கு பதிவுகள் தொடர்ந்து தரேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு வருடமாக இருக்கணும். அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் தீர்ந்து நல்ல செல்வ வளம் பெருகணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். நன்றி.